அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம், திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், பாஜகவின் நட்டா தமிழ்நாடு வந்திருக்கிறார். இது போன்று அரசியல் களம் சுறுசுறுப்படைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதிமுக செயற்குழு கூட்டத்திலேருந்தே ஆரம்பிப்போம். அதில் போடப்பட்ட தீர்மானங்கள், குறிப்பா நீங்க நம்பிக்கையோட இருங்க. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது மெகா கூட்டணிக்கு ஒரு விதை மாதிரி இன்னும் சில கட்சிகள் சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள். அப்போ என்னென்ன கட்சிகள் சேரும், அந்த தீர்மானங்கள், இது குறித்து பேசலாம். 16 தீர்மானங்கள் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றிருக்கிறாங்க. இதுல இது ஒரு சம்பிரதாய கூட்டம். இன்னும் சொல்ல போனா மாவட்ட செயலாளர்களை, எல்லா நிர்வாகிகளையும் படிப்படியாக அதிமுக வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்பிக்கை விதைக்கிற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச், மோட்டிவேஷன் கூட்டமா தான் இது பார்க்க முடியும். இப்போ அதிமுகவில் பிளவு இருக்கிற பேச்சு இன்னைக்கு காணாம போச்சு. செங்கோட்டையினை கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கேம் ஆட போறான்னு எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். நாமளும் அப்படிதான் எதிர்பார்த்தோம். மீடியாவும் செங்கோட்டையனை அப்படி தலை வணங்கி வணக்கம் வைத்து விட்டு ஓரமா போய் உக்காந்துக்கிட்டாரு. அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டோம். ஓரமா இல்ல முதல் வரிசையில தான் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இல்ல ஓரமா இல்ல முதல் வரிசையோ ஓரமாவோ. நான் என்ன சொல்றேன்னா, செங்கோட்டையன் ஏதோ செய்ய போகிறார், செங்கோட்டையனை வைத்து பாஜக ஒரு திட்டம் வைத்திருக்கிறது, அதெல்லாம் காணாம போச்சுன்ற அந்த வார்த்தைக்கு வலு சேர்க்கிறதுமா சொன்னேன். திமுக வீழ்த்துவதுதான் முக்கிய நோக்கம். அதற்காக நாம் எந்தவித எல்லைக்கும் போக வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அது முதல் கட்டமா பாஜக. நாளை சீமான் வருவாரா, விஜய் வருவாரா தெரியல. அதற்கான முயற்சிகள் தொடரும். அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இன்னும் சில கட்சிகள்ங்கிறதுல நம்ம எந்த அனுமானத்துக்குள்ள வர வேண்டியது இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல? ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி இல்லை என்றாலும் பாஜக கூட்டணி இருக்கிறது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமா வரும். தேமுதிகக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கு. இந்த ராஜ்யசபா எம்பி கொடுக்கலன்ற கோபம் அந்த அம்மாக்கு இருக்கு. மேபி அது பாஜக எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. பாஜக ஒருவேளை தேமுதிகவுடைய கோரிக்கை நிறைவேற்றும் விதமாக ஏதாவது செய்யறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப இந்த கூட்டணி கூட்டிட்டு வரலாம். ஒருவேளை இல்ல எங்களுக்கு திமுக செட்டில் ஆயிடுறோம் அப்படின்னு போனாலும் போகலாம். ஆனால் அதிமுக கூட்டணியில் பாமக நிச்சயம் வரும். இதற்கடுத்து வரப்போகிற கட்சிகள் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியா தாவேகாவா, இந்த ரெண்டு தான் முக்கியமா வெளியே இருக்கு. அவங்க ஒரு அணியா அமைந்தால் அது கண்டிப்பாக திமுக பிளஸ் ஆகவும் போகலாம், மைனஸ் ஆகவும் போகலாம்.